பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். என்ன வார்த்தைன்னு சொன்னா, ஒரு ஜெபம். நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம். இன்றைக்கு அது மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். 143 சங்கீதம் 9 வசனத்துல, கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் அப்படின்னு ஒரு அழகான ஜெபம். தாவீது ராஜா நிறைய சமயங்கள்ல அவருடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிற சூழ்நிலை எல்லாம் உண்டானது. அப்போ என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்று அழகான ஒரு ஜெபம் செய்கிறார். அவர் அநேக முறை தப்புவிக்கப்பட்டார். அமெரிக்காவில் உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம், ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்தான் தலைமையேற்று அமெரிக்கா தேசத்தை மீட்டு எடுப்பதற்காக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தவர். அவர்தான் முதல் ஜனாதிபதியும் கூட. அவர் ஆண்டவர் இயேசுவின் மேல ரொம்ப விசுவாசம் வைத்திருந்தவர். ஒரு சமயம் அந்த யுத்தத்துல அவர் தனிமையாக அகப்பட்டு கொண்டார். குதிரையிலே தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். சத்தர்கள் ஒரு பெரும் கூட்டமாய் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த சத்துருக்கள் கையிலிருந்து என்னை நீங்க தப்புவிக்கணும், நான் தனி ஆளாக அகப்பட்டு கொண்டேன் என்பதாக. அவர் அப்படி வரும்பொழுது குதிரையிலே தப்பித்து வரும்போது ஒரு பெரிய ஆறு குறுக்கிட்டது. அந்த ஆற்றங்கரையிலே நின்று விட்டார். ஏன்னா அந்த ஆற்றுல வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. பெரிய ஒரு ஆறு, வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. குதிரையோடு இறங்கினாலும் ஆபத்து. ஆனால் இவருக்கு நீச்சல் தெரியும். என்ன செய்வதானா, அது குளிரான நாட்கள், ஆத்து தண்ணியில கால் வைக்க முடியாது, விரைத்து போகிற ஒரு சூழ்நிலை. என்ன செய்யறது? அவர் பார்த்தார், ஒரே வழி, சத்துருக்களுக்கு தப்பணுமானா இந்த ஆற்றுக்குள்ள குதிச்சுதான் அந்த கரைக்கு போய் ஆகணும். ஆனா அந்த ஆற்றில் வெள்ளம் போகிறது. 2வது ஆற்று தண்ணீருடைய குளிர் ஐஸாக போகிறது. அது அவ்வளவுதான், பிழைக்கிறது கஷ்டம். ஆனா அவர் கரையில நின்று ஒரு ஜெபம் செய்தார். ஆண்டவரே, நீர் என் சத்துருக்களின் கையிலிருந்து இந்த சூழ்நிலையில என்னை தப்புவிக்கணும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆற்றுக்குள்ளே குதித்து நீந்த ஆரம்பித்தார். அந்த சத்துருக்கள் பெருந்திரளாய் பார்க்கறாங்க. அவர் வெள்ளத்திலே நீந்தி கொண்டிருக்கிறார். அவங்க சொன்னாங்க, தப்ப முடியாது, இந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்து கொண்டு போய் அவர் மரித்து விடுவார். அந்த குளிர், அந்த தண்ணீர் ஐஸ் மாதிரி இருக்குது, இதை அவ்வளவு பெரிய ஆற்றை தாண்டி போருக்குள்ள உடல் விரைத்து அவர் மரித்து போவார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் இவர் நீந்தி 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 அக்கறை சேர்ந்து உயிரோடு கூட கரைக்கு சேர்ந்தார். அந்த வெள்ளமும் அவரை அடித்து கொண்டு போகல, அந்த குளிரும் அவரை தாக்கி அவரை கொன்று போடவில்லை. அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அவரை பாதுகாத்தார். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி தேவன் அவரை எழுப்பி அமெரிக்கா தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கும்படி வல்லமையாய் அவரை பயன்படுத்தி முதல் ஜனாதிபதி ஆனார். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு சத்துருக்கள் துரத்தி கொண்டு வரலாம். நீங்க வீட்டுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல, ஊழியத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல உங்கள் சத்துருக்கள் உங்களை அழித்து விடும்படியாய் அவர்களுடைய கைக்கு உங்களை நீங்களாக்கி உங்களை பாதுகாக்கும்படி ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் நான் இருக்கிற இடத்துல சத்துருக்கள், பொறாமை உள்ள மக்கள், என் அழிவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இந்த சத்துருக்களுக்கு விலக்கி என்னை ரட்சித்தருளும். நீங்க ஜெபிக்கணும். உங்க ஜெபத்திற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களை பாதுகாப்பார். தகப்பனே, எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி எங்களை ரட்சித்தருளும், பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமென்.